ஒரு பெண் ஃபோன் நோண்டினா புருஷன் வீட்டுக்கு வந்தோன்னு என்னங்கிறது, ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கா, ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறீங்க. ஏன் ஃபோன் பார்க்குறா? நீங்கள் அவளை பார்க்கறதில்ல, அதனால் அவள் ஃபோனை பார்க்குறா. எங்க காலையில் ஒரு நேரம் ஏம்மா சாப்பிட்டியாமான்னு கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டீங்களே. என்ன உங்கள் தலையில் இருந்த அந்த கிரீடம் இறங்கிரும். என்ன இவன் என்ன சாப்பிடாமையா இருக்க போகிறா? தப்புங்க, விசாரிக்கணுங்க. நாங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கையில் எங்கள் அம்மா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு எங்கள் அம்மா ஒரு பக்கம், சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டியாமான்னு எங்கள் அப்பா ஒரு பக்கம், இனி எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போடுற கூடவே அக்கா தங்கச்சி, எத்தனை ஒரு இதில் நாங்கள் வாழ்ந்தோம். இங்கே வந்தால் எங்களை ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் எங்கள் கிரகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன நான் சொல்கிறது, உண்மையா இல்லையா? நீங்கள் பேசுங்க, நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஏம்மா சாப்பிட்டியா, என்னம்மா பண்ணுற, வந்துடுறேன்டா, இது மட்டும் பேசுங்க. ஃபோனே தேவையில்லைங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட உலகமே ஒரு ஆண் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. குழந்தை கூட அடுத்த பட்சம்தான், ஃபஸ்ட்டு நீங்கள் தான். நீங்கள் அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய வேண்டாம், அவங்க காசு வேணும் பணம் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த 2 வார்த்தைக்காக தான் அவங்க ஏங்குவாங்க. எங்கே கொடுத்து பாருங்க, ஃபோன் என்ன, அவங்க எதையுமே நினைக்க மாட்டாங்க, உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் கேளுங்க என்கிட்ட வந்து.